இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயற்கை முறையில் வீட்டு தோட்டத்தில் தக்காளி செடி வளர்ப்பு பற்றியும் தக்காளியை கொத்து கொத்தாக காய்க்க வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். மக்கிய தொழு உரம் 3 கிலோ, சூடோமோனாஸ் 20 கிராம், ட்ரைகோடர்மா விரிடி 20 கிராம், வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி கலந்த கலவை எடுத்துக்கலாம். மண்ணை நல்லா கொத்தி விட்டு உரக்கலவையை இறச்சி விட்டுக்கலாம். நல்லா மண்ணில் கலந்து விட்டுக்கிட்டு மேட்டு பாத்தி அமைச்சிக்கலாம். நாற்று நடவு செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சிக்கலாம். குழித்தட்டு முறையில் வளர்த்த தக்காளி நாற்றுக்களை நடவு செய்யலாம். 1 அடி இடைவெளியில் நாற்றுக்களை நடவு செய்யலாம். நாற்றுக்களை இது மாதிரி கவனமாக எடுத்து நடவு செய்யலாம். இதே மாதிரி எல்லா நாற்றுக்களையும் நடவு செய்யலாம். எல்லா நாற்றுக்களையும் நடவு செஞ்சாச்சு. இலைகளில் லீஃப் மைனர் தாக்குதல் இருக்குது. இதை கட்டுப்படுத்த அக்னி அஸ்திரம் லிட்டருக்கு 30 மில்லி கலந்து தெளிக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது 15 நாள் செடி. பதினைந்தாவது நாள் ஜீவாமிர்தம் லிட்டருக்கு 60 மில்லி கலந்து வேரில் ஊற்றலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களை பெருக்கி செடியின் வளர்ச்சி அதிகரிக்கும், வேரின் வளர்ச்சி அதிகரிக்கும். WDC வேஸ்ட் டீகாம்போசர் 1 லிட்டர் WDCக்கு 3 லிட்டர் தண்ணி கலந்து தெளிக்கலாம். இது மண்ணில் இருக்கிற சத்துக்களை கரைச்சி கொடுக்கும், நோய்கள் தாக்காமல் பார்த்துக்கும். வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணலாம். 20 நாள் ஆச்சு. மக்கிய தொழு உரம் 1 கிலோ எடுத்துக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். செடிகளுக்கு இது மாதிரி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி விட்டுக்கலாம். செடிக்கு இதோட 20 நாள் ஆகுது. இது 1 மாதமான தக்காளி செடி. பூ அரும்பு எடுக்க ஆரம்பிக்குது. வாங்க செடியை கட்டிடலாம். இது முதல் கட்டு. சணல் கயிறில் செடியை கட்டிட்டு மேலே கம்பியில் இழுத்து கட்டி பிளேடால் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா செடியும் கட்டணும். கட்டு செடி தண்டை இருக்காமல் கட்டணும். பாருங்கள், எல்லா செடியும் கட்டியாச்சு. பூ பூக்கும் தருணத்தில் தேமூர் கரைசல் 1 லிட்டருக்கு 50 மில்லி கலந்து தெளிக்கலாம். இது தெளிக்கிறதால நிறைய பூ பூக்கும், பூதுருகளை தடுக்கும்.
35 நாளில் பூ பிஞ்சாக மாற தொடங்குது. சூடோமோனாஸ் லிட்டருக்கு 3 கிராம் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை 10 கிராம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம். எல்லா இலைகளும் நடையும்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். செடியில் பின்கருகள் நோய் இருக்குது, இதை லேட் பைட்டுன்னு சொல்லுவாங்க. அடியில் மஞ்சளாக இருக்குது பாருங்கள். இதை கட்டுப்படுத்தி தெளிக்கலாம். கடலை புண்ணாக்கு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 4 நாள் அப்படியே ஊற வைக்கணும். ஊறிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மண்ணை நல்லா கொத்தி லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். 45 நாள் ஆயிடுச்சு. கடலை புண்ணாக்கு கரைசல் தண்ணியை ஊற்றிக்கலாம். செடி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். காய்கள் நிறைய பிடிச்சிருக்கு. இதோட 50 நாள் ஆகுது. தக்காளி பிஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்குது. பனானா அமினோ ஆசிட் லிட்டருக்கு 60 மில்லி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். செடியோட வேருக்கு கொடுக்கலாம். அறுபத்தைந்து நாளில் தக்காளி பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. எழுபது நாளில் தக்காளி நல்லா பழுத்திருக்கு. அறுவடைக்கு தயாராக இருக்கு. வாங்க தக்காளி பறிச்சிடலாம். இது ஒரு நல்ல அறுவடை தான். இயற்கை முறையில் நஞ்சில்லா தக்காளி கிடச்சிருக்கு. மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு நல்ல அறுவடை தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.